ஒரு கார் 6 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 1 நிமிஷத்தை எடுத்துக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த காரோட ஸ்பீடு என்னவாக இருக்கும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். 6 கிலோமீட்டர் டிவைடட் பை 60 செகண்ட். கிலோமீட்டரை மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 6000 மீட்டர் டிவைடட் பை 60 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர் பர் செகண்ட். அந்த காரோட ஸ்பீட் 100 மீட்டர் பர் செகண்ட். இப்போ கார் 100 மீட்டர் பர் செகண்டில் போகுது. ஆனால் எந்த திசையில் போகுது? நார்த்லையா இல்லை சவுத்துலையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் வெலாசிட்டி. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை பார்ப்போம். ஸ்பீட் மேக்னிடியூடை கொண்டு இருக்கும், அதாவது எண்ணளவு. வெலாசிட்டி எண்ணளவும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸ்பீடு முழுசாக டிஸ்டன்ஸை சார்ந்தது, ஆனால் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சார்ந்திருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பார்க்கலாம். ஜெனிங்கிற பொண்ணு அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறான். வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர். இதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது அதே ஜெனி ஸ்கூலுக்கு போகிற வழியில் அவனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அவனையும் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ இப்போ ஜெனி நடந்து போன தூரம் 2 கிலோமீட்டர். இதில் ஜெனியோட வீடு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்கூல் எண்டிங் பாயிண்ட். இது ரெண்டுக்கும் இருக்கிற தூரம் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது 1 கிலோமீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பையும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் மட்டும்தான் சார்ந்திருக்கும், வந்த பாதையை சார்ந்திருக்காது, அதாவது பாத் இண்டிபெண்ட். இப்போ ஜெனி ஸ்கூலுக்கு போக 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டான்னு வச்சுப்போம். அப்போ அவளோட ஸ்பீட் என்ன? நமக்கு தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ 2 கிலோமீட்டர் டிவைடட் பை 20 நிமிஷம்னா 2000 மீட்டர் டிவைடட் பை 1200 செகண்ட். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 1.67 மீட்டர் பர் செகண்ட். இதை தான் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 20 நிமிஷமாக அவங்க ஒரே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? ஒரு சில இடங்களில் மெதுவாகவோ இல்லை வேகமாகவோ போயிருப்பாங்க. இந்த ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஜெனியோட ஸ்பீடை நோட் பண்ணி மொத்தம் 20 நிமிஷத்துக்குமான சராசரியை கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஜெனியோட ஆவரேஜ் ஸ்பீடு. இதே கான்செப்ட் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் பொருந்தும். இப்போ ஜெனியோட வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். 1 கிலோமீட்டர் டிவைடட் பை 20னா 1000 மீட்டர் பை 1200 செகண்ட் ஈக்குவல் டு 0.83 மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஜெனியோட வெலாசிட்டி 0.83 மீட்டர் பர் செகண்ட். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் ஸ்பீடு வெலாசிட்டி எல்லாம் மீட்டர் பர் செகண்ட்னே சொல்லியிருக்கீங்க, ஆனால் எங்கள் பைக்லையும் கார்லையும் கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கே? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இங்கிலாந்து, இந்தியா மாதிரியான நாடுகளில் கிலோமீட்டர்ஸையும், அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் மைல்ஸையும் தூரத்தை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளம்ஸை தவிர்க்கிறதுக்காக எஸ்ஐ யூனிட்டுங்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸ்லையும் எல்லா மக்களும் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு அளவிட முறையை கொண்டு வந்தாங்க. கொஸ்டின் டைம். 2 எறும்பு தன்னோட வீட்டிலேருந்து வெளியில் வந்து கீழே இருக்கிற சர்க்கரையை எடுத்துகிட்டு திரும்பி அதோட வீட்டுக்கே போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போது ஃபஸ்ட்டு போன எறும்போட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறது முதலே தெரியும். இந்த கொஸ்டினில் எறும்போட ஆரம்ப இடமும் முடிகிற இடமும் ஒன்று தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அதனால் ஆவரேஜ் வெலாசிட்டியும் 0. அப்போ ரெண்டாவதாக வந்த எறும்போட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? யோசிங்க.